மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரத்தில் தினந்தோறும் புது தகவல்கள் வெளியாகி பேசுபொருளான நிலையில் விசாரணை நடத்திய மகளிர் ஆணையம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு மகளிர் ஆணையம் தந்த அந்த பரபரப்பு தகவல் என்ன? சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களின் வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் சமையல் செய்து தனக்கென தனி இடத்தை பிடித்தவர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ். ஸ்ருதி என்பவரோடு ரங்கராஜுக்கு திருமணம் நடந்து இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவரது நடிப்பில் வெளியான மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. வெளித்திரையில் இருந்து தனது போக்கஸை சின்ன திரைக்கு திருப்பிய ரங்கராஜ் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சமையல் ஷோ ஒன்றில் நடுவராக பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிறிசல்டா என்பவர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. ஜாய் கிறிசல்டா நடிகர்கள் விஜய், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றியவர். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவார். இந்த நிலையில்தான் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். அதைத் தொடர்ந்து தனிப்பட்ட வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையரகத்திலும் புகாரும் அளித்தார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமான நிலையில் சமூக வலைத்தளங்களில் இருவரை பற்றியும் காரசாரமான விவாதங்கள் அனல் பறந்தன. அதுவரை புகைப்படங்களையும் சின்ன வீடியோக்களை மட்டுமே வெளியிட்டு வந்த ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மீது கொண்டிருந்த காதல் இவ்வளவு ஆழமானது என்பதை வெளிக்காட்டும் விதமாக அவரின் பிறந்த நாளில் எடுக்கப்பட்ட பர்த்டே வீடியோவையும் முழுமையாக வெளியிட்டிருந்தார். இப்படியெல்லாம் காதலித்துவிட்டு அந்த பெண்ணை ஏமாற்றிவிட்டாரே என நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வந்தனர். இந்த வீடியோ மூலம் கோபமடைந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜாய் கிறிசல்டா மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவதூறாக பேசி வெளியிட்ட வீடியோக்களை நீக்கவும் மனுவில் வலியுறுத்தினார். மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசல்டா பேசியதால் அந்நிறுவனத்திற்கு 15 நாட்களில் சுமார் 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் மற்றொரு மனுவும் அளித்தார். ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்த நிலையில் சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஜாய் கிறிசல்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது. விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக ஆதாரங்களை சமர்ப்பித்தார். ஜாய் வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 8ஆம் தேதி ஜாய் கிறிசல்டா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி புகார் அளித்தார். அதுவரை இது குறித்து வாய் திறக்காத மாதம்பட்டி முதல் முறையாக இந்த விவகாரத்தில் அறிக்கை மூலம் மௌனம் கலைத்தார். ஜாய் கிறிசல்டா எழுப்பிய சர்ச்சையை நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் தன்னை அணுகி வருவதாகவும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜாய் கிறிசல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் தனது நலனில் அக்கறை காட்டி உறுதுணையாக இருந்து ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி எனவும் கூறியிருந்தார். ஆனால் அந்த அறிக்கையை தனது இன்ஸ்டா பக்கத்தில் டாக் செய்து ஜாய் கிறிசல்டா விளக்கப்பதிவு ஒன்றை போஸ்ட் செய்திருந்தார். அதில் ஹலோ ஹஸ்பண்ட், முதலில் காவல்துறை விசாரணைக்கு வாங்க, சட்டம் தன் கடமையை செய்யும் என கூறியிருந்தார். இந்த வாக்குவாதம் இணையத்தில் சென்று கொண்டிருக்க மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசல்டா கொடுத்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் ஆஜரானார். அப்போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதன் பின் ஜாய் கிறிசல்டாவும் தனது வழக்கறிஞருடன் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த விவகாரம் நீண்டு கொண்டிருந்த நிலையில் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனை இன்ஸ்டாவில் அறிவித்த அவர் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது என பதிவிட்டிருந்தார். பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புடன் குழந்தையின் படத்தை வெளியிட்டார். இதே போன்று குழந்தையின் பிறப்பு சான்றிதழையும் வெளியிட்ட ஜாய் கிறிசல்டா சில பொறுப்புகள் வலிக்காக வழங்கப்படுகின்றன, பெருமைக்காக அல்ல என குறிப்பிட்டிருந்தார். இதனையெல்லாம் இணையவாசிகள் கவனித்து வந்த நிலையில் தற்போது மகளிர் ஆணையம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை 2வதாக திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்டதாக மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக நேரில் ஆஜரான போது அவர் இதனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என்பதையும் மாதம்பட்டி ஒப்புக்கொண்டதாகவும் மகளிர் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு துணை ஆணையருக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரையும் செய்துள்ளது. இந்த வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தையின் தந்தை என ஒப்புக்கொண்டதால் மேலும் DNA பரிசோதனை போன்ற கூடுதல் ஆதாரங்கள் தேவையில்லை என்றும் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனால் குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உண்டு என்றும் தெரிவித்துள்ளது. இதனிடையே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை குறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதத்தில் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.